சிந்தாமணியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தான் நினச்சது நடந்துருச்சு. ஆனால் என்ன ஒன்று, அந்த குடும்பம் அவமானப்படுறதை தான் நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும். நிச்சயமாக தேடி போயாவது அந்த விஜயாவையும் அந்த அண்ணாமலையும் அவமானப்படுத்துவேன். முத்துவும் மீனாவும் இதனால் செம கோவமாகணும், கடுப்பாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இங்கே சிந்தாமணிக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. சிந்தாமணி அந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக ஹாலில் உட்காந்து அந்த சேரில் உட்காந்து ஆடிட்டு இருக்கும்போது இங்கே ரோஹிணி தான் வராங்க. ஆண்டி ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா ரோஹிணி, நீ நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டியான்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஆண்டி, இப்போ தான் ஷோரூமுக்கு போனேன். மனோஜ் எல்லா விஷயத்தையும் சொன்னார். மனோஜ் ஷோரூம்லேயே தங்கிக்கிறதா சொல்லியிருக்காரு. நான் தான் அவர்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி எங்கள் வீட்டில் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது வந்துட்டு ஒன்று நடந்துடுச்சுன்னா போதும் ஆண்டி, அதுக்கப்புறம் நான் மனோஜ்னு எங்கள் குடும்பம்னு நான் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருவேன்னு சொல்ல, முதல்ல அதை பண்ணுமா ரோஹிணி. நடந்த விஷயத்தை உனக்கு சாதகமாக மாற்றிக்கணும்னு நினச்சல, அது போல் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கணும் அப்படின்னு சிந்தாமணி ரோஹிணி கிட்டே சொல்கிறாங்க. ரோஹிணி இதை கேட்டதும், சரிங்க ஆண்டி, ஆனால் உங்களால் தானே இந்த விஷயம் நடந்திருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. அந்த முத்துவம் மீனாவும் கஷ்டப்படுறத நான் பார்க்கணும்னு நினச்சேன். இனி ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன், எனக்கு அது போதும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்கேருந்து ரோஹிணி கிளம்பி போயிடுறாங்க. அப்போ தான் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்து சிந்தாமணிக்கு வந்துட்டு ஒரு ஃபோனும் வருது. யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ரேகா தான். ஆமாம், என்னம்மா, ஏம்மா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அங்கே சிந்தாமணி கேட்க, எதுக்காகம்மா அவங்க வாழ்க்கையில் திரும்ப திரும்ப விளையாடிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, ஏன்னா அந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, அம்மா நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கம்மா, பாவம்மா உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு நீங்கள் ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரேகா கேட்குறாங்க. எனக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் ரேகா, தேவையில்லாத விஷயத்தில் நீ மூக்கு நுழைக்காமல் இரு. நீ எந்த அக்கறையில் எதுக்காக பேசுகிறேன்னு கூட எனக்கு தெரியும். ஃபோனை வை ரேகா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வச்சிடறாங்க. ரேகாவோ, என்ன பண்ணுறது, இப்போ அம்மாவை நம்ம எப்படி சமாதானப்படுத்துறது, நாம் சமாதானப்படுத்தினாலும் அம்மா சமாதானம் ஆக போகிறதே இல்லைன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்பா நடந்த விஷயம் தெரியுமான்னு சொல்ல, ரேகா நீ யாரை பற்றியும் எதை பற்றியும் பேசாமல் நீ உன்னுடைய லைஃப்பை மட்டும் பாரு. கொஞ்ச நாளையில் நீ ரிட்டன் இங்கே வரத்தானே போகிற, அப்போ உனக்காக பெரிய சர்ப்ரைஸே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. யாருமே தான் சொல்ல வந்ததை காது கொடுத்து கேட்காதனால ரேகாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. சத்யாவுக்கு கால் பண்ணி திரும்பவும் பேசுகிறாங்க. நீ உங்கள் அக்கா மாமான்னு வீட்டுக்கு வந்தவங்களை வருத்தப்படாமல் பார்த்துக்கோ, இந்த விஷயத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னு கூட யோசிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா ஃபோனை வச்சிடறாங்க. இங்கே அவங்க அப்பாவோ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னது, ரேகா இங்கே வரும்போது அவளுக்கு திருமண ஏற்பாடு ரொம்ப கிராண்டாக நடந்திருக்கணும், அதனால் அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும்னு இங்கே அவங்க அப்பா முடிவில் இருக்காங்க. ஆனால் ரேகாவோ எப்படியாவது நம்ம சத்யாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் சத்யாவோ வீட்டில் இருக்க எங்கள் மீனாக்கிட்டையும் முத்துக்கிட்டையும் மொட்டை மாடியில் போய் நின்று பேசவும் செய்கிறாங்க. அக்கா, எனக்கு என்னமோ சிந்தாமணிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் இப்படி நம்மளை பழிவாங்கிற நோக்கத்துக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுதுக்கான்னு சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சத்யா, நீ ரேகாவை காதலிக்க ஆரம்பித்தது இப்போ தானே, ஆனால் சிந்தாமணி எங்கள் வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரி ஆனது அது எப்போவும் நடந்த விஷயம். அவள் காரணம் இல்லாமல் எங்ககிட்ட பழகலை, எங்கள் அத்தைக்கிட்ட அவள் காரணத்தோடு தான் பழகியிருக்கா. எங்கள் வீட்டை அபகரிக்கணும் அப்படின்றது அவளுடைய பிளானும் கூட அப்படின்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்துவும் மீனாவும் இங்கே சத்யா கிட்ட, அடுத்து என்ன மாமா பண்ண போகிறோம், எப்படியாவது அந்த வீட்டை நம்ம மீட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்ல, நானும் அதே தான் சத்யா யோசிக்கிறேன். அவங்க வீட்டை பூட்டி சீல் வச்சுட்டாங்க. ஆனால் இதுவே நாட்கள் ஆணுச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். இந்த வீட்டை எப்படியாவது அவங்க ஏலத்துக்கு விட்டுருவாங்க. இந்த வீடு நம்ம கை மீட்டு போகும். இனி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை வரும். கோர்ட்டு 10 நாள் லீவ் வேற. இந்த 10 நாளைக்கு அப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசவும் செய்கிறாங்க எங்கள் முத்துவும் மீனாவும். இதையெல்லாம் கேட்ட சத்யாவுக்கும் கொஞ்சம் பயமும் பதட்டமும் அதிகமாகத்தான் செய்யுது. சரி, நான் மாமாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு இங்கே சத்யா கீழே போயிடுறாங்க. முத்து மீனா 2 பேரும் அவசரமாக கிளம்பி வெளியே போக, அப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம வீடு நம்ம கைக்கு கிடச்சிரும், நிச்சயமாக அதை நாங்கள் மீட்டெடுக்காமல் வரவே மாட்டோம்னு சொல்லி இங்கே ஸ்ருதி ரவியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. ஸ்ருதி ரவி 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அப்போ தான் சேர்றாங்க. அம்மா எங்கடான்னு சொல்லி கேட்க, அம்மாவை இப்போ தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்தோன்னு சொல்லி ஸ்ருதியும் சொல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு தான் நாங்கள் இங்கே வந்தோன்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் சொல்கிறாங்க. என்ன விஷயம் முத்து, இது வந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு அங்கே ஸ்ருதி சொல்ல, இல்லை என்ன பண்ணணும்னு எனக்கு இது வரைக்கும் ஒரு ஐடியாவும் தோண மாட்டுது, ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணி அந்த வீட்டை நம்ம காப்பாற்றணும்னு மட்டும்தான் எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குன்னு சொல்ல, சரிங்க முத்து, என்ன பண்ணனா நல்லா இருக்கும், அதை கொஞ்சம் யோசிக்கணுமேனு மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. மீனா முத்து ரவின்னு எல்லாருமே அதை பற்றி யோசிக்கும் போது மீனா சொல்கிறாங்க, ஏங்க நான் கூட அந்த சிந்தாமணி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக என் கூட வேலை பார்க்குற அத்தனை பேருடைய கையெழுத்து கம்ப்ளைண்ட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சிந்தாமணி வீட்டுக்கு
வீட்டுக்கு போனல ஞாபகம் இருக்கான்னு சொல்ல, ஆமாம் மீனா, அவங்களுக்கெல்லாம் திரும்ப அந்த பத்திரத்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லும்போது அதெல்லாம் சந்தோஷந்தாங்க. ஆனால் இப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அன்னைக்கு நான் அங்கே போகும்போது சிந்தாமணி என்கிட்ட சொன்ன விஷயம், அந்த வீட்டை நான் பல கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ண போகிறேன், அந்த பல கோடி ரூபா ப்ராஜெக்டுக்காகவும் அந்த வீடு இருக்க இடமும் அந்த வீடும் நல்ல ரேட்டுக்கு போகுன்றதுக்காக தான் நான் உன் அத்தை கூட பழகவே ஆரம்பித்தேன். நான் காரணம் இல்லாமல் விஷயம் இல்லாமல் யார்கிட்டையும் பழகணுன்ற அவசியம் இல்லை. அதுவும் நான் எவ்வளோ பெரிய ஆள், அதுவும் அந்த விஜய்கிட்ட பழகுற அளவுக்கு நான் ஒன்றும் மோசமானவள் கிடையாது. அதுவும் அந்த விஜய்கிட்ட பழகுற அளவுக்கு நான் என்ன முட்டாளா? நான் எந்த காரியமும் இல்லாமல் யார்கிட்டையும் பழக மாட்டேன், பேச மாட்டேன்னு அந்த சிந்தாமணி என்கிட்ட சொன்ன விஷயமே இது தானேங்கன்னு சொல்ல, ஆமாம் மீனா, அதெல்லாம் தெரிஞ்சு தானே கிடக்கு. அதுவும் அந்த வீட்டை வேற இப்போ சீல் வச்சுட்டாங்க, அடுத்து என்ன பண்ணலான்னு தானே நம்ம யோசிக்கிறேன்னு சொல்ல. அது இல்லைங்க, இப்போது அந்த சிந்தாமணி சொன்னது போல் ஒரு பெரிய ஆஃபீஸர் மூலமாக நாம் எதுக்காக சிந்தாமணி கிட்ட அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்ல, என்ன மீனா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. மீனா அப்போ தான் 3 நாள் அந்த சுற்றி இருக்க எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்கிறாங்க. ஸ்வேதாவுமே அங்கே தான் இருப்பாங்க. இதை கேட்ட ஸ்வேதாவும் ரொம்ப சூப்பர் மீனா அப்படின்னு சொல்ல, நமக்கு தெரிஞ்சு ஸ்வேதாவை தான் அந்த ஃபினான்சியருக்கு யார் என்னன்ற விவரமே தெரியாது. இங்கே ஃபினான்சியரை ஸ்வேதா மீட் பண்ண போனால் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன்னு சொல்ல, ஸ்வேதாவை அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன் நான் அதெல்லாம் முத்து அண்ணா எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சிருவேண்ணா, நீங்கள் வேணால் பாருங்கள் அந்த ஃபினான்சியர்கிட்ட நான் எப்படி பேசுகிறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்ல, இல்லை எனக்கு அதில் அந்த ஃபினான்சியர் கொஞ்சம் மோசமானவனாச்சே, உனக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுக்கணும்னு நினச்சானா, முத்து அண்ணா அப்படியெல்லாம் எதுவும் ஆக நானே விட மாட்டேன். சப்போஸ் அப்படி ஏதாவது ஆனாலும் அண்ணன் தம்பின்னு நீங்கள்லாம் ஏன் இருக்கீங்க? எனக்கு ஏதாவது ஒன்றுனா அந்த ஃபினான்சியரை ஒன்று உண்டு இல்லைன்னு பண்ணிட மாட்டீங்க அப்படின்னு ஸ்வேதா கேட்க, அதுக்கு முத்துவும், எங்கள் தங்கச்சி மேலே அவன் ஏதாவது பண்ணணும்னு நினச்சானா சும்மா விட்டுருவேனா? அதெல்லாம் நாங்கள் ஒன்று அவ்வளோ சீக்கிரமாக எதையுமே விட்டுற மாட்டோமா தங்கச்சி அப்படின்னு சொல்லி எங்கள் முத்துவும் சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்து என்ன பிளான்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ருதியும் கேட்குறாங்க. நான் இப்போது ஃபினான்சியரை மீட் பண்ண போகிறேன், இப்படியேவான்னு சொல்லி கேட்க, இப்படியேனா இப்படியே கிடையாது, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அவ்வளோதான்னு சொல்லிட்டு ஸ்வேதா என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டு ஃபாரின் கேர்ள் கெட்டப்பில் பேண்ட்டு ஷர்ட்டு கோட்டு இது மாதிரியான ஒரு கெட்டப்பில் தான் வந்து நிற்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்க ஒரு ஆள் மாதிரி வந்து நிற்கிறாங்க எங்கள் ஸ்வேதாவும். அட சூப்பர் ஸ்வேதா அப்படின்னு அங்கே இருக்க எல்லாருமே பாராட்ட, இப்படி தான் இந்த கெட்டப்பில் தான் நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்ல, நீ மட்டும் போனால் சரியாக இருக்குமான்னு சொல்ல, ஆல்ரெடி 2 பேரை ஏற்பாடு பண்ணிட்டேன், இதோ அவங்க தான் சொல்லி கைத்தட்டி கூப்பிட்டோடனே 2 பாடி கார்ட்ஸ் வந்துட்டு பின்னாடி நிற்கிறாங்க. இவங்க தான் என்னுடைய இப்போதைக்கான பாடி கார்ட்ஸ்ன்னு சொல்ல, டேய் ஒழுங்காக வேலை பார்க்கணுண்டா, பாடி கார்ட்ஸ் இங்கே ஸ்வேதாவுக்கு தான் அப்படின்னு சொல்ல, சரி அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அவங்களுமே போகிறாங்க. ஸ்வேதா ஃபினான்சியர் கூட சேர்ந்து, அதாவது அந்த பாடி கார்ட்ஸோடு சேர்ந்துட்டு ஃபினான்சியரை பார்க்குறதுக்காக அவங்க இடத்துக்கே போகிறாங்க. ஃபினான்சியர் அங்கே உட்காந்துருக்க அவங்களுடைய ரூமில் தான் உட்காந்துருக்காங்க, ஆஃபீஸ் ரூமில். ஸ்வேதாவை வந்துட்டு பார்த்ததுமே உள்ளே கூப்பிடுறாங்க. உள்ளே ஸ்வேதா வர, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு உட்காராங்க. என் பேர் ஸ்வேதா அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்களை பார்த்தா என்கிட்ட கடன் வாங்க வந்த மாதிரி தெரியலையே, வேறு ஏதோ பிஸ்னஸ் விஷயமா பேச வந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொல்லி கால் மேலே கால் போட்டு கொஞ்சம் கெத்தா திமிரா உட்காந்து இங்கே ஸ்வேதா பேசுகிறாங்க. பாடி கார்ட்ஸை கை தட்டின உடனே அவங்க 2 பேரும் வெளியே போக, இங்கே அதே போல் உட்காந்துருக்க அந்த ஃபினான்சியரும் ஸ்வேதாவை பார்க்குறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள், என்ன விஷயமா பேச வந்திருக்கீங்கன்னு சொல்ல, இப்போது நீங்கள் தானே ஃபினான்ஸே நிறைய இடங்களில் கடன் கொடுத்து நிறைய வீடுகளை வந்துட்டு நீங்கள் உங்கள் பேருக்கு மாற்றிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, இப்போது அது என்ன விஷயமா பேச வந்திருக்கீங்கன்னு அவர் கேட்க, இப்போதைக்கு எனக்கு ஒரு அவசரமாக ஒரு பெரிய இடம் தேவைப்படுது, எத்தனை கோடி ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடமும் அந்த வீடும் எனக்கு முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, நீங்கள் எந்த இடத்த பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, உங்களை பற்றி வெளியே விசாரிச்சுட்டு தான் வந்தேன், நீங்கள் ஃபினான்சியர் நீங்கள் கடன் கொடுக்காததுனால அந்த வீட்டை சீல் வச்சுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், எப்படியுமே அவங்களால அவ்வளோ ஒரு பணத்தை வந்துட்டு புரட்டி எடுத்து கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஸோ அந்த இடமும் வீடமும் எனக்கு அமைஞ்சதுன்னா நல்லா இருக்கும்னு தோணுது, ஏன்னா பின்னாடி நிறைய டீலர்ஸ் இருக்காங்க, அவங்களே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களை தேடி நானே வந்தேன், ஏன்னா நான் இது வரைக்கும் யாரையும் தேடி போனதில்லை, இப்போ முதல் தடவையாக உங்களை தேடி வந்திருக்கேன்னு அங்கே ஸ்வேதா சொல்லும்போது, முத்து மீனா இவங்க வீட்டை பற்றி தான் இவங்க பேசுகிறாங்கன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க.
அந்த இடத்துல அந்த இடமும் சரி அந்த வீட்டோட சரி அது 2 அமௌண்ட்டும் பெரிய அளவில் போகும் அப்படின்னு அங்கே ஃபினான்சியர் சொன்னதை கேட்டதுமே ஸ்வேதாவும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சொன்னீங்கன்னா நான் அதாவது லீகலாக அந்த பேப்பர்ஸ் எல்லாமே என் பேருக்கு மாறி வரத்துக்குள்ள பாதி அமௌண்ட் உங்களுக்கு நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த வீட்டோட மொத்த மதிப்பும் எப்படியும் 2 கோடி ரூபாய். அதில் நீங்கள் எனக்கு இங்கே 1 கோடி ரூபாய் இங்கே நீங்கள் எனக்கு பணமாகவே கொடுத்துருங்க. அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் பெரிய பிரச்சனையாகும். 1 கோடி ரூபாய் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா மீதி 1 கோடி ரூபாய்க்கு எப்படியும் அந்த பிரச்சனை முடிஞ்சு வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நாளைக்கே நான் உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்வேதா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி இந்த விஷயத்த உடனே இங்கே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சிந்தாமணி இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையாகவே நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மேடம், இப்போ தான் ஒரு பொண்ணு அவங்க ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க, எங்கே செட்டில் ஆக போகிறாங்க, பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்றதுக்காக அந்த இடத்த விலை பேசியிருக்காங்க. 2 கோடி ரூபாய்க்கு மேலேயே நான் பேசியிருக்கேன் தான். இப்போதைக்கு 1 கோடி ரூபா அவங்க பணத்தை எனக்கு செட்டில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இதை கேட்ட சிந்தாமணி, நீங்கள் சொன்ன சந்தோஷமான விஷயமே இது மட்டும்தான். சீக்கிரமாக அந்த வீட்டை பற்றின எல்லாத்தையும் உடைச்சிட வேண்டியதான். மொத்தமாக இந்த விஜயோடைய மொத்த குடும்பமும் இந்த வீட்டை விட்டு போக போகிறாங்க, அதுதான் உண்மை, அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அடியே மீனா, முத்து இந்த வீட்டை விட்டு போனது தாண்டி, இனி நீங்கள் இந்த வீட்டுக்கு எப்போதுமே திரும்பி வர முடியாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டு சிரித்த மாதிரி இருக்காங்க இங்கே சிந்தாமணியும். இன்னொரு பக்கம் எங்கள் ஸ்வேதா முத்து, மீனா, ரவி, ஸ்ருதினு இவங்களை மீட் பண்ணால் பெரிய பிரச்சனை ஆகிடும், எப்படியுமே அந்த ஃபினான்ஸியர் தன்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆட்கள் அனுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால ஸ்வேதா அவங்கள மீட் பண்ண விரும்பலை. இந்த விஷயத்த முத்துவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் முத்தானா, நான் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே அந்த ஃபினான்சியரை போய் பார்த்து பேசினேன். அந்த ஃபினான்சியரும் இப்போ 1 கோடி ரூபா பணத்தை என்கிட்ட கேட்டிருக்காரு. அந்த 1 கோடி ரூபா பணத்தை கொடுத்தா அந்த வீட்டை இப்போதைக்கு என் பேரில் எழுதி வைக்கிற விதமாக ஒரு பேப்பர் ரெடி பண்ணி தரேன். இது இல்லீகல் தான், லீகல் கிடையாது. ஆனால் இந்த வீடு எப்போ மொத்தமாக எங்கள் பேருக்கு வருதோ அன்னைக்கு இந்த வீட்டை உங்கள் பேருக்கு மாற்றி கொடுத்துட்டு பணத்தை மீதி அமௌண்ட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இது பேசி முடிக்கிறதுக்கான அமௌண்ட் தான் அண்ணா அப்படின்னு என்னம்மா தங்கச்சி, 1 கோடி ரூபா 2 கோடி ரூபான்னு எங்கள் வீட்டை விலை பேசிட்டு சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு ப்ளீஸ் அண்ணா, இல்லைனா நாம் இப்போ இந்த வாய்ப்பை விட்டுட்டோன்னா அப்புறம் நிறைய டீலர்ஸ் மூலமாக அந்த வீட்டை விற்கிறதுக்கு அவன் மறைமுகமாக ஏற்பாடு பண்ணுவான். மறைமுகமாக ஏற்பாடு பண்ணதுக்கு காரணமே வீட்டை சீல் வச்சு அந்த வீடை தனக்குரியதாக மாற்றி அதுக்கு பிறகு அந்த வீட்டிலேருந்து அவன் பணத்தை மொத்தமாக எடுக்கணுன்றதான். அதுக்குனால தான் நான் சொன்ன ஐடியாப்படி, இங்கே மீனா சொன்ன ஐடியாப்படி இப்போ நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோன்னு சரிம்மா தங்கச்சி, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி இந்த விஷயம் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஸ்வேதா அந்த ஆட்கள் கூட ஒரு பில்டிங் பக்கத்தில் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கே அந்த ஃபினான்சியர் வரவும் செய்கிறாரு. ஃபினான்சியர்கிட்ட இங்கே ஸ்வேதாவும், நீங்கள் கேட்ட மாதிரி 1 கோடி ரூபாய் அமௌண்ட் என் கையில் இருக்குது, இப்போ இதை நீங்கள் வாங்கிக்கிறீங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு பேப்பர்ஸ் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு அதுக்கு என்ன, இப்போவே இந்த பேப்பர்ஸ் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டேபிள் சேர் மேலே அங்கே உட்காந்து சில பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதில் சைன் பண்ணி இங்கே கொடுக்கவும் செய்கிறாங்க. முக்கியமான ஒருத்தவங்க வரணும், அவங்களுடைய சைனும் இதில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா சிந்தாமணி. சிந்தாமணி சைன் பண்ண, ஓ சூப்பர், அப்போது அந்த வீடு இடமும் எனக்கானதாக மாறிடணும்னு இந்த 2 கோடி ரூபாய்க்கு பதிலாக 3 கோடி ரூபாய் விலை பேசியிருந்துருக்கலாம், பரவாயில்ல, 2 கோடி ரூபாய் இதை நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. சிந்தாமணி, ஃபினான்சியர் இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த ஸ்வேதா கிட்டேருந்து பணப்பெட்டியை வாங்குறாங்க. மொத்தமாக இது எல்லாத்தையுமே அதே இடத்துல இங்கே ஒளிஞ்சு மறைஞ்சு நின்று வீடியோ எடுத்துட்ருக்காங்க முத்து, ரவி, ஸ்ருதின்னு எல்லாருமே. அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சதுன்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. நம்ம நினச்ச மாதிரி வீட்டை சேல்ஸ் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கு காரணமே இது தான். ஏன்னா கோர்ட்டில் சீல் வச்சுருக்காங்க அப்படின்றப்போ அது நம்ம நேரடியாக எதுவுமே பண்ண முடியாது. மறைமுகமாக பண்ணுறதுமே இல்லீகலான ஒரு பிரச்சனை தான். அதை சால்வ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம்தான். இப்போ முத்து, மீனா இவங்க எடுத்த இந்த வீடியோவை உடனே என்ன பண்ணுறாங்க, இங்கே கிருஷ்ணாராம் வக்கீலுக்கு தான் அதை ஃபார்வர்ட் பண்ணி விடுறாங்க.
இப்போ இந்த விஷயத்தை பற்றி கிருஷ்ணாராம் கிட்ட வந்துட்டு இங்கே பேசவும் செய்கிறாங்க முத்துவும் மீனாவும். கரெக்டாக முத்து, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆனால் அவங்களே கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி கிடச்சிருக்கும். உங்கள் வீடு உங்களுக்கு இப்போதைக்கு திரும்ப கிடைக்கும். மறைமுகமாக யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த ஆள் அப்படி பண்ணுறாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அதுதான் உண்மை கூட. அதாவது இப்போ என்னென்னா, இப்போ கோர்ட்டு மூலமாக அவங்க அந்த வீட்டுக்கு வந்துட்டு சீல் வச்சுருக்காங்க. ஃபினான்சியர் மூலமாக தான் இந்த வீடு வந்து ஏலத்துக்கும் வரும். அப்படி ஏலத்துக்கு வரணும்னா அதுக்கு வந்துட்டு கோர்ட்டு மூலமாக தான் எல்லாமே சட்டப்படி தான் நடக்கும். இல்லீகலாக எங்கேயுமே இது மாதிரி நடக்காது. அவங்களுக்குள்ள ஒரு டீல் வச்சுருக்காங்க. அதாவது ஏலம் எடுக்க வரவங்க இவங்கள தான் இருக்கணும், ஏலம் எடுக்க வரவங்க யார் இந்த வீட்டை ஏலம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஃபினான்சியர் நினைக்கிறாரு. ஃபினான்சியர் இப்போ இவங்க கிட்டேருந்து பணம் வாங்கினதுக்கு காரணமே இப்போது இவங்க முன்கூட்டியே வந்ததுனால ஏலம் விட போது வேறு யாரும் அந்த வீட்டை ஏலம் எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போது பணத்தையும் வந்துட்டு இவங்க கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க. அப்படி தானே? ஆமாம் மேடம் அப்படின்னு அங்கே முத்து சொல்கிறாங்க. அது கூட நாங்கள் ஏற்பாடு பண்ணவங்க தான் சொல்லும்போது, புரியுது முத்து, உங்கள் வீட்டை மீட்கணுன்றதுக்காக நீங்கள் போட்ட ஒரு சின்ன நாடகமாக இருந்தாலும் உங்கள் வீட்டை மீட்கிறதுக்கு அந்த ஆள் கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் நான் இதை பார்க்குறேன். இதை நீங்கள் இப்படியே விட்டுறாமல் அந்த வீடியோ, அதை பற்றின ஆதாரங்கள் எல்லாத்தையுமே அவர்கிட்டயே காட்டுங்க. அவர்கிட்டயே காட்டினா அவருக்கு இது மூலமாக பெரிய பயம் வரும். இதெல்லாம் ஒரு கூட்டு சதியாக அவங்க வந்துட்டு இதை கன்சிடர் பண்ணுவாங்க. கூட்டு சதினா ஒரு வீட்டை ஒருத்தவங்க கிட்டேருந்து எப்படி ஏமாற்றி வாங்கலாம், கோர்ட்டு மூலமாக இதை நம்ம எப்படி சீல் வச்சாலும் அந்த வீட்டை நம்ம கிட்ட தானே ஏலத்துக்கு வந்துட்டு நம்ம தானே விட போகிறோம். ஆக்ஷன் மூலமாக நம்ம இதை ஏலத்துக்கு விட்டாலுமே கூட பப்ளிக்லேருந்து யார் வந்து இதை வாங்கணுன்றதை இவங்களே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்துட்டு நாம் அவங்கக்கிட்ட அதை காட்டி தெளிவுபடுத்தணும். அப்படி காட்டினா மட்டும்தான் முத்து அந்த ஆளுக்கு கொஞ்சம் பயம் வரும். ஏன்னா இல்லீகலாக அவங்க பண்ணுற இந்த விஷயத்துக்கு தண்டனை மிகப்பெரிய விஷயமா இருக்கும். 7 வருஷம் தண்டனை கிடைக்கும். அதுவும் 2 பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா அதை விட தண்டனை இன்னும் ஹையாக இருக்கும். ஸோ இதனால் அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. இந்த பயம்தான் உங்களுக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஆயுதம். இந்த பயத்தை வச்சு நீங்கள் உங்கள் வீட்டை மீட்கிறதுக்கு நல்ல வழியை யோசனை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல ஃபோனை வச்ச முத்துவும் மீனாவும் சந்தோஷப்படுறாங்க. மீனா, நீ மட்டும் சரியான நேரத்தில் இந்த ஐடியாவை கொடுக்காம இருந்திருந்தா எனக்கு நமக்கு இப்போ இந்த ஆயுதம் கூட கையில் கிடச்சிடாம போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி 4 பேர் ஃபினான்சியரை தேடி போகிறாங்க. ஃபினான்சியர் வீட்டுக்கே போகிறாங்க. அங்கே ஃபினான்சியர் இருக்க, என்ன முத்து, என்ன மீனா, என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அன்னைக்கு சிந்தாமணி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலை. ஆனால் இன்னைக்கு என்னை தேடி வந்து காலில் விழுந்து நீங்கள் அந்த சிந்தாமணி ஆசைப்பட்டதெல்லாம் இன்னைக்கு இங்கே நடக்க போகுது, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க. ஆமாம், அந்த பொம்பளையே இங்கே வர சொல்லுங்க, அதுவும் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கட்டும்னு சொல்லிட்டு முத்து, மீனா, ரவி, ஸ்ருதின்னு வெயிட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் சிந்தாமணி வர, எதுக்கு உடனே ஃபோன் பண்ணி வர சொன்னீங்கன்னு சிந்தாமணி கேட்க, இதுவும் முத்துவும் மீனாவும் வந்திருக்காங்க. என்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறி அழுகணுமா. அன்னைக்கு ரோட்டில் நடக்காத விஷயம் இன்னைக்கு வீட்டில் நடக்க போகுது. ரோட்டில் தான் நடக்கலை, அட்லீஸ்ட் வீட்டில் நடக்கிற இந்த விஷயத்தையாவது பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்களே, அதுக்காக தான் உங்களை நான் வர சொன்னேன்னு அந்த ஃபினான்சியர் சொல்கிறாரு. இதை கேட்ட முத்துவுக்கு மீனாவுக்கும் சிரிப்பு தான் வருது. 2 பேருமே நல்லா சிரிக்க, என்னாச்சு அப்படின்னு அந்த ஃபினான்சியர் கேட்க, இல்லை இப்போ யார் இனிமே காலில் விழுந்து அழுக போகிறாங்கன்னு இனிமே தானே தெரியும்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ரவியும் ஸ்ருதியுமே சிரிச்சிட்டு இருக்காங்க. டேய் ரவி, அதை எடுறா அப்படின்னு சொல்லும்போது தன் கையில் இருக்க அந்த ஃபோனை எடுத்து வீடியோ எடுத்து காட்டவும் செய்கிறாங்க. வீட்டை இல்லீகலாக விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணதுக்காகவும் இதுக்கு சட்டப்படி என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? ஒரு பொண்ணுகிட்ட நீங்கள் இதை சொல்லவும் செஞ்சுருக்கீங்க. இந்த வீடு ஏலத்துக்கு வரும்போது நீயும் ஏலம் எடுக்க வரணும், ஆனால் நாங்கள் கேட்குற அமௌண்ட்டை விட நீ ஒரு பங்கு அதிகமாகவே இங்கே ஏலமும் எடுக்கணும், அதுக்கப்புறமா நம்ம டீல் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டதுக்கான வீடியோ ப்ரூஃப் கூட என்கிட்ட இருக்குது. ஆடியோ, வீடியோ, ஃபோட்டோன்னு எல்லாமே எங்கள் கையில் இருக்குது. உன்னால் தப்பிக்கவே முடியாது. நீயும் சிந்தாமணியும் சேர்ந்து செய்த இந்த கூட்டு சதிக்கு தண்டனை என்ன தெரியுமா? நான் இப்போ தான் என் வக்கீல்கிட்ட பேசினேன். வக்கீல்கிட்டலாம் பேசி இதுக்கான தண்டனைலாம் என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். 7 வருஷத்துக்கு மேலே சிறை தண்டனை கிடைக்கும். அது போக ஃபைன் கட்ட சொல்லுவாங்க. அது ஒரு 2 பேர் சேர்ந்து செஞ்ச சதினா, அதுவும் கோர்ட்டுக்கு எதிராகவே நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களும் உங்கள் மேலே சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க தயங்கவே மாட்டாங்க. என்ன இப்போ தானே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு கொடுக்கணுமா, இல்லை எங்கள் வீட்டு மேலே போட்ட நீங்கள் கேஸை வாபஸ் வாங்குறீங்களா?
பணத்தை செட்டில் பண்ணிட்டாங்க, இல்லை செட்டில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு எதை வேணாலும் சொல்லுவியோ எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டு மேலே போட்ட கேஸை நீ வாபஸ் வாங்கணும். இப்போது அங்கே போட்டிருக்க சீல் வந்து எடுக்கப்படணும். என் குடும்பத்தோட அதே வீட்டுக்குள்ளே உன் முன்னாடி நானும் என் பொண்டாட்டி என் அம்மா அப்பான்னு எல்லாரும் உள்ளே போகணும் அப்படின்னு எங்கள் முத்து சொல்லும்போது இதை கேட்டதும் அந்த ஃபினான்சியல் சிந்தாமணி 2 பேருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. சிந்தாமணி உடனே உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா, அந்த வீடு நான் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். 2 கோடி வேணே, அதுக்கு மேலே கூட என்னால் ஏலத்துக்கு நான் விட முடியும். அவ்வளோ கோடி ரூபாய்க்கு என்னால் வாங்க முடியும். இந்த பொண்ணுக்கிட்ட 1 கோடி ரூபாய்க்கு தான் நான் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். இது எத்தனை கோடி வேணாலும் என்னால் வந்துட்டு ஏலம் விட்டு நான் வாங்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே இங்கே முத்து மீனான்னு இங்கே 2 பேருக்கும் கோவம் வருது. ஹலோ சிந்தாமணி, கொஞ்சம் அமைதியாக இருங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்க அப்படின்னு சொல்லும்போது 1 கோடி ரூபா வாங்கியிருக்கியான்னு சொல்லிட்டு கைத்தட்டி சிரிக்க, அந்த பெட்டியில் 1 கோடி பணம் இருக்கான்னு அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து அந்த சுவேதா கொடுத்தது பணமே கிடையாது. அந்த பணத்தையே அவங்க கொண்டு வந்து கொடுக்கல, வெறும் பெட்டியை மட்டும்தான் அதில் கொடுத்துருப்பாங்க. வெயிட்டாக இருக்க மாதிரி அதில் கல் தான் வச்சுருப்பாங்களே தவிர்த்து அதில் பணமெல்லாம் எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்க. அங்கே ஸ்வேதா கொடுத்தது எதுவுமே உண்மையான பணம் இல்லை, பெட்டி நிறைய பணம் தான் இருக்குது. அது உண்மையான பணமா இல்லையான்னு கூட இது வரைக்கும் எடுத்து பார்க்கலன்னு நினச்சி இங்கே முத்துவும் மீனாவும் இன்னும் அளவுக்கு அதிகமாக சிரிக்கவும் செய்வாங்க. சிந்தாமணிக்கும் ரொம்ப கோவம் வந்துடும். கொஞ்சம் அமைதியாக இருங்க சிந்தாமணி, நாம் எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்கோம் தெரியுமா? நீங்கள் ஜெயிலுக்கு போகிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நான் ஜெயிலுக்கு போயிட்டா என்னுடைய லைஃப் என்ன ஆகுறது அப்படின்னு அந்த ஃபினான்சியர் சொல்கிறாரு. இப்போவே கோர்ட்டு மூலமாக வக்கீல் மூலமாக கொடுத்த நோட்டீஸை வந்துட்டு வாபஸ் வாங்கவும் வைக்கிறாங்க. உடனே இங்கே ஃபினான்சியர் இந்த வக்கீல் மூலமாக கொடுத்த நோட்டீஸை வாபஸ் வாங்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் முத்து மீனா கிட்ட மன்னிப்பும் கேட்டுறாங்க. மன்னிப்பு கேட்க வேண்டியது எங்கள் அப்பா கிட்டேயும் எங்கள் அம்மா கிட்டேயும் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டு வாசலுக்கு முன்னாடி தன்னுடைய ஃபேமிலி அனைத்து பேரையும் கூட்டிகிட்டு வந்து முத்து நிறுத்தவும் செய்கிறாங்க. அங்கே வந்து சிந்தாமணியும் அங்கே இருந்த அந்த ஃபினான்சியர் 2 பேருமே அவங்க அம்மா அப்பா காலில் விழுந்து மன்னிப்பே கேட்குறாங்க. அங்கே சுற்றி இருக்க அத்தனை பேருமே இதை வேடிக்கை பார்க்கவும் செய்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இதுவும் தேவை, இன்னமும் தேவை. எத்தனை பேருடைய வயிற்றுச்சலை வாங்கி கட்டியிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தியா, இன்னைக்கு இங்கே அண்ணாமலையோடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, சட்டப்படி ஆக்ஷன் எடுத்து உள்ளே தள்ளணும். வட்டிக்கு மேலே வட்டியை போட்டு பணத்தை வசூலிச்சு இந்த சிந்தாமணியும் இந்த ஃபினான்சியரையும் சும்மாவே விடக்கூடாதுன்னு பக்கத்தில் இருக்க அத்தனை பேரும் கூடி நின்று இங்கே கூச்சலிட 2 பேரும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க. தேவையில்லை, இப்போதைக்கு இது போதும்னு முத்துவும் மீனாவும் முடிவெடுத்து தான் அப்பா அம்மா அதுக்கப்புறமா ரவி ஸ்ருதின்னு எல்லாருமே வீட்டுக்குள்ளே போக மொத்தத்தில் இவங்க 2 பேரும் ஏமாந்து போய் நிற்கிறதா மிச்சம். அதுவும் யாரால்? இங்கே முத்து மீனா ஏற்பாடு பண்ண ஸ்வேதாவும் அந்த இடத்துல ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாயாக அந்த ஃபினான்சியரை பார்த்து பேசிட்டு போக ஃபினான்சியருக்கு கோவம் தான் வருது. ஆனால் என்ன பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். முத்து கையிலையும் மீனா கையிலையும் சரியான எவிடன்ஸ் இருக்கே, இந்த எவிடன்ஸை வச்சு என்ன வேணாலும் செய்ய முடியுமே நினச்சிட்டு இருக்காங்க இங்கே ஃபினான்சியரும். ஏன்னா சட்ட ரீதியாக நம்ம செய்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு அது பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு ஆளை தானே ஏற்பாடு பண்ணி நீ இந்த அளவுக்கு ஏலம் கேளு அப்படின்னு சொல்கிறதும் அந்த அளவுக்கு ஏலம் வந்துட்டு அதை விட அதிக அளவுக்கு, ஏன்னா சட்ட ரீதியாக நம்ம மேற்கொள்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சட்ட ரீதியாக இல்லாமல் இல்லீகலாக அதுக்கு முன்னாடியே ஏலம் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஏலம் எடுக்க வரவங்க இங்கே பணத்தை கொடுத்து அதுக்கு புக் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. அதெல்லாம் இங்கே சட்ட ரீதியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. அதையும் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக நின்று ஒரு பேப்பரில் சைன் பண்ணி இது உங்களுக்கு தான் எழுதி கொடுக்குறது அதை விட பெரிய தப்பு. இது எல்லாத்தையுமே இங்கே மேற்கொண்டுட்டு இருக்கிறதுனால தான் இந்த முத்து மீனாவுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அமைது. அந்த ஃபினான்சியரை மடக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் கைக்கு சிக்குது. அவங்களுக்கு கிடைச்ச விஷயத்தை வச்சு இப்போ கடைசியில் அவங்களையும் மடக்கி அவங்க மூலமாகவே கேஸை வாபஸ் வாங்க வச்சு இப்போ வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாங்க. சிந்தாமணியும் அந்த ஃபினான்சியரும் ஊர்க்காரவங்க முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறாங்க.